ஐபிஎல் 3வது T20 சிஎஸ்கே vs ஆர்ஆர் 30/3/2026. ஆர்ஆர் வந்து குத்துமதிப்பாக ஒரு 16 பேர் கொடுத்து இவங்க தான் 11 வருவாங்க. சிஎஸ்கேல அதே மாதிரி குத்துமதிப்பாக ஒரு 16 பேர் கொடுத்து இவங்க தான் 11 வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, ஹெட்மயர், ஜூரல், ரியான் பராக், டி ஃபெரேரா, டி சனாக்கா, ஜடேஜா, ஆர்ச்சர், பிஷ்னோய், சந்தீப் சர்மா, ஏ மில்னி, என் பர்கல், டி டிஸ்பண்டே இவங்களாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சிஎஸ்கேல கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஏ மாத்ரே, யுரில் பட்டேல், எம் ஷாட், சிவம் தூபே, சர்ஃப்ராஜ் கான், கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், ஜே ஓவர்டன், ஏ ஒசேன், எம் என்ரி, என் அகமத், கலீல் அகமது, கம்போஜ் இவங்களாம் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆரில் வந்து பார்த்தோம்னா சூரியவன்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. ஹெட்மயர் வந்து செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார். ஜூரல் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரியான் பராக் பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. டி ஃபெரேரா செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். சனாக்கா பவுலிங் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. ஜடேஜா ஃபஸ்ட்டு பேட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆர்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். சந்தீப் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ மில்னி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். என் பர்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டி டிஸ்பாண்டே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கேல வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏ மாத்ரே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. உர்வில் பட்டேல் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம் ஷாட் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது. துபே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளையாடுறது. செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. சர்ஃப்ராஜ் கான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஜே ஓவர்டன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏ ஒசேன் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது. எம் என்ட்ரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. என் அகமது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. கலீல் அகமது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கம்போஜ் வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஆர்ஆர் வின் பண்ணும் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியவன்சி, ஜடேஜா, டி டிஸ்பண்டே இவங்க 3 பேரால் தான் ஆர்ஆர் வின் பண்ணும். அதே மாதிரி சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னா யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம் ஷாட், சஞ்சு சாம்சன், ஜே ஓவர்டன், என் அகமது இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதாவது பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விக்கெட் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு அது நிறையா இருக்குது. அதுவும் என் அகமது விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லாஸ்ட்டாக டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்தெந்த பிளேயர்ஸ் 11s அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.